ஹாப்பி பர்த்டே. மணி 11:30 ஆச்சு. இன்னும் அரை மணி நேரம் தான் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம பர்த்டே. நிறைய ஃபோன் கால்ஸ் மெசேஜஸ்லாம் வருமே. ஃபோன்ல சார்ஜ் இருக்கா? 90 இருக்கு. போதும். என்ன டல்லா இருக்க? காலையிலேயே குளிச்சிருக்கலாம். மூஞ்சாவது கழுவிட்டு வருவோம். வீடியோ கால்லாம் வரும். த்ரீ டூ ஒன் பூம். ஹலோ. தேங்க்யூ டி. தேங்க்யூ. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே அம்மு. தேங்க்யூமா. ஹாப்பி பர்த்டே டி. தேங்க்யூ டி. ஹாப்பி பர்த்டேடா. தேங்க்யூப்பா. ஹலோ. சொல்லுடி சொல்லு. சரி. தேங்க்யூ டி. தேங்க்யூ. ஓகே, ட்ரீட் தானே வச்சிடலாம், நாளைக்கு வச்சிடலாம். சரி, சீக்கிரம் பேசிட்டு வா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. சர்ப்ரைஸ்லாம் ஒன்றும் இல்லை, கேக் தான். வா போடி. ஹலோ. தேங்க்யூ. உடன் பிறப்பா? என்ன இவெல்லாம் ஸ்டேட்டஸ் போட்டிருக்கா? ஹாப்பி பர்த்டே டியருமே. நீ என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவதான், சண்டை போடுவதான். ஆனால் நீ இல்லாமல் என்னோட டேவே இல்லை. உன் கூட சண்டை போடாமல் நான் தூங்கினதே இல்லை. நீ வீட்டில் இல்லைன்னா வீடே அமைதியாக இருக்கும். ஆனால் அந்த அமைதி எனக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். நீ என் கூட இருந்தால் மட்டும்தான் என் லைஃப் ஃபுல்ஃபில் ஆகும். என்னோட இன்னொரு அம்மா நீ. லவ் யூ. அழுகுறா. ஓ, ஸ்டேட்டஸ் பார்த்தியா? என் மேலே அவ்வளோ பாசமாடி. கையெடு. ரொம்பலாம் ஃபீல் பண்ணாத. நானும் உனக்காகலாம் போடல. போன மாதம் என் ஃப்ரெண்டு அவங்க அக்காவுக்கு பர்த்டேன்னு அவள் தான் என் உலகம், அவள் தான் என் உயிரன்னு என்னென்னமோ போட்டிருந்தா. அவளை ஓவர்டேக் பண்ண தான் போட்டேன். அவளுக்கு எனக்கு தான் காம்படிஷனே. இது தெரியாம அழுதுகிட்டு படி போடி. ஹரிக்குட்டி, அம்மா உனக்காக பிஸ்கோத் அல்வா பண்ணிருக்கேன்டா, சாப்பிட்டு பாரு. நல்லா இருக்கா? ஹரி, இந்தம்மா ஏதோ கிஃப்ட் வந்திருக்கு. கிஃப்டா? யார்ப்பா கொடுத்தா? தெரியலம்மா, கொரியர் இருந்துச்சு, ஓப்பன் பண்ணி பார்த்தேன், உள்ள கிஃப்ட் இருக்கு. ஓகேப்பா, ஃப்ரெண்ட்ஸ் தான் யாராச்சும் இருக்கும், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க. சரிம்மா. அனிக்குட்டி, என்னம்மா அது? அல்வா மாமா, சாப்பிட்றீங்களா? ஐயோ வேணாம்மா, அது 25 வருஷம் முன்னாடி மொத்தமாக குடும்பமே சேர்ந்து கிண்டி கிளறி கொடுத்தீங்களே, அதே போதும். சரியா? நீயே சாப்பிடு. சரி, நீ இதை சாப்பிட்ரு, நான் பிரியாணி ஆயிடுச்சான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். யாரா இருக்கும்? ஹலோ. கிஃப்டெல்லாம் வந்ததுங்களா? வந்துருச்சு. நீங்க? ஹாப்பி பர்த்டே. ஹலோ. ஹரி பா, இங்கே ஒரு நிமிஷம் வாமா. அதோ வரேன்ப்பா. என்னப்பா? இந்த மரக்கண்ணை கொஞ்சம் நட்டு வைமா. ஏன்ப்பா வருஷம் எல்லா பர்த்டேக்கும் இப்படி ஒரு மரக்கண்ணை நட்டு வைக்கிறோம்? ஒரு கிரேக்க பழமொழி இருக்குமா, ஒரு சமுதாயம் எப்போ வரும்னா, ஒரு வயசானவன் தான் இந்த மரத்து நிழல்ல ஒரு நாள் உட்கார மாட்டோம்னு தெரிஞ்சும் ஒரு மரத்தை நட்டு வச்சு வளர்க்குறான் பாரு. அப்போதான் நாம் எப்பயுமே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பை அள்ளி தெளிக்கணும். அப்போ தான் நம்மளும் நல்லா இருப்போம், நம்மளை சுற்றி இருக்கவங்களும் நல்லா இருப்பாங்க. அன்போடு அந்த மரக்கண்ணை நட்டு வைமா. சரிப்பா. ஹாப்பி பர்த்டே. ஆமா, ஹரி எங்க? இப்போதாண்டி பேசினேன், 10 நிமிஷத்துல வந்துடலாமா? அந்த பீட்டர் ராணியை காணமே. பீட்டர் ராணியா? அதான்டி, போன பர்த்டேக்கு அவ ஆஃபீஸ் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தி வந்துட்டு கையம்மையான்னு பேசிட்டு இருந்தால. ஆமா, அவன் வரேன்னல்ல. வரா. ஹாய் கேர்ள்ஸ். ஹாய். உட்கார். போன பர்த்டே அப்போ பார்த்தது. ஆமா கேர்ள்ஸ். ராஜி. ரெஜி.
ஓ சாரி சாரி, நீ கூட போன பர்த்டேக்கு அந்த கேக்கை கரண்ட் முட்டா சாப்பிட்டுட்டு இருந்தீல. வெக்கமா இல்ல? இவெல்லாம் கலாய்க்கிற மாதிரி தின்றுருக்கேன். ஓகே கேர்ள்ஸ், பிளான் என்ன? இப்போ வரைக்கும் எந்த பிளானும் இல்லை, இனிமேல் தான் பிளான் பண்ணணும். நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். தியேட்டருக்கு போய் அவ சின்ன வயசு போட்டோல ஸ்கிரீன்ல போட்டு கேக் வெட்டி சர்ப்ரைஸ் பண்ணா. தேட்டர் ஓனர் உங்க ஒப்பம் பேரு. நீ சொல்லு. அப்படியே ஊட்டிக்கு 2 வீலர்ல போய் ஒரு டீ குடிச்சிட்டு வந்தா பெட்ரோல் உங்க பெரியப்பா கொடுப்பாரு. என்னடி இப்படி சிரிக்கிறா? ஒரு நிமிஷம். ஏய் ஜோக்கு பாரு, எது சொன்னாலும் சிரிக்கும் கிறுக்கி. ஏ கேர்ள்ஸ், இதெல்லாம் ஒரு பிளானா? லாஸ்ட் டைம் என்னோட ஆளு என் பர்த்டேக்கு ரெசார்ட் புக் பண்ணி 50,000 செலவு பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணா. யூனோ, நான் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கிட்ட கேட்குறேன். ஈவெண்ட் பெரிய ஈவெண்ட். ஏன் ஆளும் தான் என் பர்த்டேக்கு பால் காவடி எடுத்தா. பால் காவடி? ஆமாண்டி. பிளான் எல்லாம் வேண்டாம். வழக்கம் போல கேக்கை வெட்டி அவ கொடுக்குற ட்ரீட்ல சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்புவோம். அதான் கரெக்ட். ஓகே. ஹேய் ஹரிப்ரியா, ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. ஹாப்பி பர்த்டே டி. தேங்க் யூ. நான் கூட பேச மாட்டேன் போ. ஏன் என்னாச்சு? நீ இன்ஸ்டால எல்லா ஸ்டோரிக்கும் ரீபோஸ்ட் பண்ணிருக்க, என் ஸ்டோரிக்கு மட்டும் ஏன் ரீபோஸ்ட் பண்ணலாம்? ஆமா, நான் அழகா தெரிஞ்சிட கூடாதுன்னு இருக்கிறதுலே கேவலமான போட்டோவா எடுத்து போஸ்ட் போட்டிருக்கேன். அதுல நீ மட்டும் அழகா இருக்கல, அதான் நான் ரீபோஸ்ட் பண்ணல. ஏய் நைஸ் ட்ரெஸ்யா. தேங்க் யூ. யூ லுக்கிங் சோ பிரிட்டி. வேர் டிட் யூ பை? என்ன கடை? சாக்கடை. அப்படியா? லொகேஷன் ஷேர் பண்றியா? வெளியே போனீங்கன்னா 4 பக்கம் இருக்கு. அவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்கா? சும்மா இருங்கடி. ஆமா, என்ன 3 பேர் தான் இருக்கீங்க, மத்தவங்க எல்லாம் எங்க? 3 பேர் இருக்கோன்னு சந்தோஷப்படு. காலேஜ் படிக்கும் போது 30 பேர் இருந்தான். லாஸ்ட் இயர் கூட 10 பேர் இருந்தான். அடுத்த வருஷம்லாம் நீ மட்டும்தான் இருக்கணும். என்னடி சொல்ற? பின்ன நாளை கல்யாணம் போயிருவேன்ப்பா. நானும் தான். உனக்கு கல்யாணமா? ஐயா, இவ்ளோ சின்ன வயசுலயா? நானு கனடா போய் செட்டில் ஆக போறேன். அப்போ அந்த பால்வாடியிலவா? பால்வாடி இல்லடி, பால் காவடி. அவன் கூட தான். சரி, எங்கேயோ போய் தொலைங்க. இப்ப வாங்க போலாம். Yeah, this place is too hot, girls. Come, let's go. கடைக்கு போனதும் நீ டேபிளை ரெடி பண்ணிடு, நீ பலூன் வச்சு டெக்கரேட் பண்ணிடு, நான் அவ கண்ணை பத்தி கூட்டிட்டு வந்துடுறேன். ஓகேவா? அப்ப யார் கேக் வாங்குவா? ஐயோ ஆமா, யார் கேக் வாங்குறது? யார் கேக் வாங்குறது? மூணு பேருக்கு ரெஸ்ட் ரூம் போகணுமா? ப்ரோ, கேக் ரெடி ஆயிடுச்சா? எஸ் மேம், ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ ஆச்சு? 350 மேம். மேம், ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் அவைலபிளாக இல்லை, கேஷாக கொடுத்தீங்கன்னா பெட்டர். ஏய், உன்கிட்ட எவ்வளோ இருக்கு? என்கிட்ட 300 ரூபா தாண்டி இருக்கு. நீ எவ்வளோ வச்சிருக்க? ஐயோ சாரி கேர்ள்ஸ், ஐ ஒன்லி யூஸ் கிரெடிட் கார்ட்ஸ். 50 ரூபா கம்மியா இருக்கு, என்ன பண்றது? அப்பதே சீக்கிரம் வாங்கிட்டு வாங்கடி, கேக் வெட்டலாம். பாத்தீங்கன்னா போலாம், வந்துருங்கடி. டைம் சேஞ்ச், பீப்புள் சேஞ்ச். ட்ரீட்டுக்கு நீங்க வரலையாடி? வந்துடுறோம். அண்ணா, பில் எவ்வளோ ஆச்சு? பில் பே பண்ணிட்டாங்க மேம். பே பண்ணிட்டாங்களா? யாரு? இது இப்போ தான் போனாரு. யாரா இருக்கும்? ஒருவேளை அந்த கிஃப்ட் அனுப்பிச்சவனா இருப்பானோ? சே கேர்ள்ஸ், தெரிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் சாப்பிட்ருக்கலாம்ல.
weird guy coming with Manjali gift. ஹரிப்பிரியா, ஆமா ஹாப்பி பர்த்டே. சார் gift கொடுக்க சொன்னாங்க. சாரா? எந்த சாரு? சார்னா சார் தாங்க. அப்படியே இந்த சாக்லேட் கொடுத்துட சொன்னாங்க. உங்களை மட்டும் சாப்பிட சொன்னாங்க. பை கேர்ள்ஸ். யாரடி இருக்கும் இதெல்லாம் குடுக்கறது? கன்ஃபார்மா ஆள் தாண்டி. Yes, I think she's right. ஆனா அவன் எனக்கு நைட்டு விஷ் கூட பண்ணலையே. இப்போ வரைக்கும் விஷ் பண்ணல. ஏன் ஆனந்த் தான் எனக்கு விஷ் பண்ணல? பால்காவடி எடுத்ததுக்கு அப்புறம் தானே விஷ் பண்ணா. Oh, girl, just shut up. You and your Palvadi lover. அடிச்சி ஏய், அதுக்காக தாண்டி இப்படி உனக்கு கிஃப்டா கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ண போறா. அண்ணாட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? உன் அண்ணாக்கு இதெல்லாம் தெரியுமா என்ன? ஏய், உனக்கு லவர்னா எனக்கு அண்ணா தாண்டி. ஓ, ஏ அங்க பாருங்கடி, அண்ணா வராரு. எவ்வளவு ஸ்டைலா வராரு. இங்கே நாத்துக்கிட்டே வர சொன்னேன். ஏன்னா கையில் கலர் கலர் கிஃப்ட் எல்லாம். பத்தியாடி, அண்ணா எல்லாமே பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறாரு. இதெல்லாம் நீதான் பண்ணியா? அதனால தான் எனக்கு பர்த்டேக்கு விஷ் கூட பண்ணலையா? பர்த்டேவா? ஐயோ மறந்துட்டுமே. ஆமா ஆமா. அது சரி, எனக்கு கிட்கேட் தான் பிடிக்கும் தெரியும்ல, நீ ஏன் டைரி மில்க் வாங்கி கொடுத்த? உனக்கு கிட்கேட் பிடிக்கும், ஆனா டெய்ரி மில்க்குக்கு ஒன்னதானே பிடிச்சிருக்கு. அண்ணா பத்தியா மாஸ் இல்ல? அவளை அண்ணன் மட்டும் கூப்பிட வேணாம்னு சொல்றீ? அண்ணன் கூப்பிட வேண்டாமா? அப்ப அவருக்கு என் மேல க்ரஷ் இருக்கு போல. சரி, இன்னும் என்னென்ன சர்ப்ரைஸ்லாம் வச்சிருக்க? சாரி கொடுக்க சொன்னாரு. இவர் தானே? இவனா? இவன்லாம் இல்ல அண்ணாத்த. ப்ரப்போஸ் பண்ணிக்கிறேன் ப்ரோ. ஹாய். ஹாய். ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. ஐ லவ் யூ. ஐ, அப்ப எனக்கு ரெண்டு அண்ணாவா? சும்மா இருடி. யாருங்க நீங்க? டியூஷன் சென்டர், மலர் டியூஷன் சென்டர். ஏய், டியூஷன் சென்டர்ல கூட உனக்கு ஒருத்த ப்ரப்போஸ் பண்ணி அவன் தான் நீ தான் ஷாரு. கரெக்ட்டுக்கா? அக்காவா? நான் உன் கூட தான் படிச்சேன் ரெஜி. ஓ, ஞாபகம் இல்லை. நீங்கள் வேணா என்ன மறந்துருக்கலாம், நான் உங்களையும் மறக்கல, நீங்கள் சொன்ன வார்த்தையும் மறக்கல. வார்த்தையா? ஆமாங்க. அதான்டி, படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதே லவோட திரும்ப வந்தா யோசிச்சு சொல்றேன்னு சொன்னல்ல. உங்ககிட்ட இதெல்லாம் கேட்டாங்களோ? வாய் மூடுறி. நான் யோசிச்சு சொல்றேன்ல சொன்னேன். நீ யோசிச்சு சொல்கிறேன்ல சொல்ல, அப்பயும் இதே லவோட வந்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணுறேன்னு சொன்னீங்க. ஆமாம் ப்ரோ. கைடா. ஆனா நான் இப்போ கமிட் ஆயிட்டேன். இவர் தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட். கமிட் ஆயிட்டியா? பாய் ஃப்ரெண்டா? ஆமா ப்ரோ, 1.5 மாசம் லவ். 12 வருஷம் லவ்டா ப்ரோ. நீங்க சிங்கிள் சைடு, நான் டபுள் சைடு. இந்த கோமாளி தேவைதானா? இவர் தான் என்னோட வாழ்க்கைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். வாழ்க்கையா? ஆமா ப்ரோ, இங்க பாருங்க, சேம் பிச், மேட்ச்க்கு மேட்ச். சை, ஷுவரா? ஷியோர். கான்ஃபிடென்ட்டா இருக்கியா? ம். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. பாத்துக்கோங்க ப்ரோ. ஷாரு, உனக்கு ஃபீலிங்கா இல்லையா? கடந்து போறது தானே வாழ்க்கை. அக்செப்டன்ஸ்.
டியூட் நான் சிங்கிள் தான். கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். நல்ல பையனா தான் இருக்கான், இருந்தாலும் 1.5 மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்கலாம். அப்ப நானு நீயும் நல்ல பையன்தான். சரி வா, எவனாச்சும் 14 வருஷம் லவ் பண்றேன்னு சொல்லி 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படிச்சவனா வந்துட்டு போறான். ஏன் இந்த gift எல்லாம் எடுத்துட்டு வாங்கடி, நான் வீட்ல வந்து பிரிச்சுக்கிறேன். என்னோட இன்பாக்ஸ் ஒரு பாலைவனம். அதுல வருஷத்துல ஒரு நாள் மட்டும் அடைமழை பேஞ்சு ஓயும். இன்னைக்கு தான் அந்த அடைமழை பேஞ்சு ஓஞ்சிட்டு இருக்கு. பர்த்டே வேர் ஜஸ்ட் லைக் அன் அதர் டேன்னு நம்ம சொன்னாலும் நம்ம உள்மனசு சொல்லும் இந்த டே நமக்கு ஸ்பெஷல் தான். எக்ஸ்பெக்ட் பண்ணாதவங்க கிட்ட இருந்து வர விஷஸ் தர எக்ஸைட்மெண்ட், எக்ஸ்பெக்ட் பண்ணவங்க கிட்ட இருந்து வராத விஷஸ் தர டிசப்பாயின்மெண்ட், சின்ன வயசு பிக்சர் ஸ்டேட்டஸ் வைக்கிற அம்மா அப்பா ரிலேட்டிவ்ஸ், நம்மளோட கன்றாவியான பிக்சர் ஸ்டேட்டஸ் வைக்கிற ஃப்ரெண்ட்ஸு, ட்ரீட் கேட்டு சாவடிக்கிற ஒரு கூட்டம்னு அந்த டேவே சந்தோஷமா இருக்கும். எனக்கும் இந்த டே அப்படிதான் சந்தோஷமா இருந்துச்சு. இத்தனை சந்தோஷத்துலயும் ஒரு சோகமான விஷயம் என்னன்னா எனக்கு ஒரு வயசு ஏறி போச்சுங்க. பர்த்டேவும் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நம்ம இஎம்ஐ ராணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. நான் கிஃப்ட்ஸ்லாம் ஓபன் பண்ணி பார்க்குறேன். பாய்.